இருந்தாலும் தியேட்டர்ல எப்படி பஸ்னா அந்த ஃபேன்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றது அது ஒரு இது. நம்ம டிவில 4 செவத்துக்குள்ள உட்காந்து ஓடிடியில பாக்குறதுக்கும் தியேட்டர்ல பாக்குறதுக்கும் அது டிஃபரன்ஸ் இருக்கு. என்ஜாய் பண்றது அதுக்காக இன்னைக்கு பயங்கர செலிப்ரேஷன் தான். ஃபுல்லா ஒரு சீனும் இது பண்ணலாம். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு டைலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாம் பயங்கர செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம். பார்ட் 2 என்ன கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு பார்ட் 2 பார்ட் 1 நிறுத்திக்கலாம். ஏன்னா பார்ட் 1ல நம்ம ரொம்ப இது பண்ணிட்டு பார்ட் 2 நம்ம எவ்வளவு இது வாய்ப்பு கொடுத்து எடுத்தாலும் அது பார்ட் 1 கெடுக்கிற மாதிரி ஆயிடும். அதுல 100ல் 1 தான் ஜெயிக்குது. சம ஆக்சுவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சீனை தான். அப்படி அது தட்டி இது பண்ணும்போது தியேட்டர் அப்படியே பீக்ல தான் போச்சு. அதுலயும் இல்லாம கமல் சார் படத்துல இந்த படம் நிறைய டைலாக் உங்களுக்கு இருக்கும். மனசுல நிக்கிற டைலாக் தான் எல்லாம். நல்லவரா கெட்டவரா, எனக்கு 4 பேருக்கு நல்லதா இருந்தா எதுவுமே தப்பில்ல. அதுதான் ரொம்ப 70s கமல். அவர் தன்னோட பொண்ணு வீட்டுக்கு போவாரு, கமிஷனர் வீட்டுக்கு தான் போவாரு. தன்னோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய கூட பார்க்க விட மாட்டாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாருல, தேட்டர் அப்படியே பீக் மூமெண்ட் தான் செம. இதுல ஒரு சீனுக்கும் மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த பின்னாடி ஒரு கார் ஷாட் இருக்கட்டும், பறவை அந்த மேல இருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், அது எப்படி 3 டிக்கெட் முன்னாடி எப்படி இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க ஒரு படத்துக்கு அப்படின்ட்டு. குவாலிட்டி அவ்வளவு உங்களுக்கு 4Kல இது பண்ணிருக்காங்க. அது டிஃபைன் பண்ணுது 4Kலயும். அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் மைன்யூட்டா டிஃபர் ஆகுது. மற்றபடி அவ்வளோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 4Kல பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ரீரிலீஸ் செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்க. அவரோட இளையராஜாவோட 400வது படம். ஸோ சொல்லவே வேணாம், அவரோட படத்துலேயே மோஸ்ட்லி நாயகன் தான் எல்லாம் ஸ்பெஷல் பாட்டு இதுக்கு. ஸோ இந்த படம் தென்பாண்டி சீமையில கிட்டத்தட்ட படத்துல 3 தடவை வரும். அதனால எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். படம் நல்லா இருந்தது. இன்னொரு தடவை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே கமல் சார். லவ் யூ ஸோ மச். அவர் வர ஃப்ரேம்லையும் சரி, அப்புறம் இளையராஜா ஒரு பிஜிஎம் சாங்ஸ் எல்லாத்துலயுமே ஆடியன்ஸோட வைப் ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்தது. கமல் சார் பேசுற அந்த ஒரு சில டைலாக்குகள்லாம் அப்படியே நமக்கு எல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அந்த அவர் ஃபர்ஸ்ட் அவர் படம் ஓப்பனிங்லேயே ஒரு டைலாக், அவர் பேசுற முதல் டைலாக் ஒரு போலீஸ்காரர் பேசுவார், நான் அடிச்சா நீ செத்துருவேன். அதான் அவர் பேசுற முதல் வசனம் படம். அதுக்கு ஆடியன்ஸ் ஆடியன்ஸோட வைப் நல்லா நல்ல சிறப்பா இருந்தது. ரியாக்ஷன்ஸ் டைலாக்ஸ் தவிர்த்து அவரோட அந்த கமல் சாரோட அந்த ஃபீலிங்கா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், ஒவ்வொரு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் தான். அந்த எக்ஸ்பிரஷன் தான் நல்லா. இதை அது கமல் சார் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த கதைக்கு கமல் சாரை தவிர்த்து வேற யாராவது நம்ம செலக்ட் பண்ணா ஒன் அண்ட் ஒன்லி கமல் சார் தான் அந்த படத்துக்கு சூட்டபிளா இருப்பாரு.